एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम्। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது எண்ணாயிரம் என்கின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அழகிய நரசிம்மருடைய திருக்கோயிலாகும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் என்ற ஊர் சிறப்புமிக்க வைணவ திருத்தலமாக திகழ்கின்றது. சிலேடைக்கவி என்று அழைக்கப்படும் காளமேகப்பொருவரின் சொந்த ஊர் இதுவே ஆகும் என்று சொல்கின்றார்கள். இந்த ஊரை பற்றி காளமேகப்பொருவர் கீழ்கண்டவாறு சிறப்பித்து கூறியிருக்கின்றார். மண்ணில் இருவர் மணவாளர், மண்ணளந்த கண்ணவன், இவன் பேர் காளமிகில் கண்ணன், அவனுக்கு ஊரெண்ணில் அணியரங்கம் ஒன்று, இவனுக்கூர் எண்ணாயிரம் என்று இந்த ஊரை சிறந்த வைணவ ஸ்தலமாக திகழ அவர் பாடியிருக்கின்றார். இங்குள்ள அழகிய நரசிங்க பெருமாள் கோயிலே முக்கிய காரணமாக இது இருந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் 4 விதமான கோலத்தில் பெருமாள் அருள் பாலித்து வருகின்றார். ஒன்று அழகிய சிங்கன் எனப்படும் லட்சுமி நரசிம்மர், 2 ஸ்ரீதேவி பூதேவியுடனாய வைகுண்டவாச பெருமாள், 3 லட்சுமி வராகர், 4 வேணுகோபாலர். நடுநாட்டுப்பதியில் பல தல யாத்திரையில் ஈடுபட்டிருந்த முனிவர்களும் சித்தர்களும் லட்சுமி நரசிம்மரின் திவ்ய தரிசனத்தை காண விரும்பினார்கள். அதற்காக திருமாலை வேண்டினார்கள். அதன்படி திருமால் அவர்களுக்கு லட்சுமி நரசிம்மர் கோலத்தை காட்டிய தலம் இதுவேயாகும். முன்பு இவ்வூர் பருத்தி கொல்லை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தீவிர விஷ்ணு பக்தியான பருத்தி கொல்லை அம்மாள் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி ராமானுஜர் இந்த தலத்திற்கு வந்திருக்கின்றார். பின்னர் அவர் ஊரில் உள்ள எண்ணாயிரம் என்ற மலையில் துறவரம் மேற்கொண்டிருந்த 8000 சமணர்களை சந்தித்தார். பின் அவருடன் வாதம் புரிந்து தன்னுடைய கூர்மையான அறிவாலும் இறை அருளாலும் வெற்றி கொண்டார். இதனால் அந்த சமணத்துறைகள் வைணவத்தை தழுவினார்கள். அப்படி வைணவத்தை தழுவின அவர்கள் வம்சாவளி நிறுத்தங்களை அஷ்டசகஸ்திர கோத்திரர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். பல்லவர்களால் எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் இதுவாகும். அவர்களுக்கு பின்னர் சோழர்கள் ஆட்சியில் இந்த ஆலயம் பல்வேறு திருப்பணிகளால் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆதித்த சோழனின் மகனான 1ஆம் பராந்தக சோழன் தனது ஒப்பற்ற கலைத்திறமையை கொண்டு சிறியதாக இருந்த இந்த பெருமாள் கோயிலை கற்கோயிலாகவும் பேராலயமாகவும் விரிவுபடுத்தியதாக கல்வெட்டு சான்றுகள் எடுத்துரைக்கின்றன. பராந்தக சோழனால் சீரமைக்கப்பட்ட இவ்வாலயம் பின்னர் அவரது பேரனான ராஜராஜ சோழனால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழன் காலத்தில் எசாலம், எண்ணாயிரம், நந்திவாடி மற்றும் பிரம்மதேசம் ஆகிய 4 ஊர்களும் ராஜராஜேஸ்வர சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 4 ஊர்களின் வேதம் போதும் வந்தர்களை குடியமர்த்தினார் ராஜராஜன். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த ராஜராஜன் சோழன் மகன் ராஜேந்திர சோழன் எண்ணாயிரத்தில் வேத பாடசாலை ஒன்றை நிறுவினார். அந்தனருக்கு வேண்டிய பொன்னும் நெல்லும் கொடுத்து அவர்கள் தங்கும் இடத்தையும் அமைத்து தந்துள்ளார். சிவவேதிகளுக்கும் வைணவ பட்டர்களுக்கும் போதிய நிலங்களையும் தானமாக வழங்கியிருக்கின்றார். தரையிலிருந்து சுமார் 4 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் முழுவதும் கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருபக்க திண்ணைகளுடன் கூடிய முன்மண்டபம், நடுவே படிகள், உள்ளே நீண்ட மண்டப வரிசை இருக்க அங்கே வேணுகோபாலர் காட்சி தருகின்றார். இடைமண்டபத்தின் இடதுவரம் லட்சுமராக அற்புத கலைப்படிப்பாக திகழ்கின்றார். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி உடனாய வைகுண்டவாச பெருமாள் வீட்டிருக்க அவளுக்கு முன்பாக லட்சுமி நரசிம்மர் வீட்டிருக்கின்றார். பிரதோஷ வேளையிலும் சுவாதி நட்சத்திரம் மற்றும் இங்கு நரசிம்மருக்கு நடந்திடும் திருமஞ்சன சேவையும் கலந்து கொண்ட நரசிம்மருக்கு பாலாபிஷேகம் செய்து பானகம் நிவேதனம் செய்தால் தீராத கடன் தொல்லை தீரும் என்பது ஒரு நம்பிக்கை. பில்லி, சூனியம் உள்ளிட்ட மாந்திரிக பிரச்சனைகள் அகலும் என்கின்றார்கள் இங்கே வருபவர்கள். குழந்தை வரம் வேண்டுவர்கள் ரோகிணி நட்சத்திரம் என்று வேணுகோபாலருக்கு திருமஞ்சனம் செய்து பால் பாயசம் நைவேத்தியமாக படைத்தால் பலன் கிடைக்குமாம். அதேபோல திருமணம் வரம் வேண்டியவர்கள் லட்சுமராகருக்கு மாலை சாத்தி வணங்கினால் போதுமானதாக சொல்லப்படுகின்றது. இது விழுப்புரத்திலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் அமைந்திருக்கின்றது. நேமூர் இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது எண்ணாயிரம் திருத்தலம். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். जय 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 नारसिंह तू रक्षाका, 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 जल में चले नारसिंह तू रक्षाका, तल में चले नारसिंह तू रक्षाका, जल में चले नारसिंह तू रक्षाका, वायु में पवने नारसिंह तू रक्षाका, अग्नि में काकदा
रक्षा का आकाश में शब्दधारी नारसिंह मधु रक्षा का पूरब में पीना नारसिंह मधु रक्षा का पश्चिम में का அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.